படைத்ததோர் ஜீவராள்களுக்கு சிவன் மடியிழந்து வருகிறார். சிவன் திறந்தது மடியிழந்து வருகிறார். ஆண்டவரான பகவான் எப்படி மடியிழந்து வருகிறார்? எப்படி மடியிழந்து வருகிறார்? அவர் நாடி நெல்லேறினை அடைந்து நாடு என்றோ மடியிழந்தார். அவருடைய நெல்லேறினை அடைந்து உலகம் எல்லாம் மடியிழந்தார்.
பகவானுடைய வடியலப்பை பரிசோதிக்க வேண்டுமே என்று பரிசோதிக்க வேண்டுமே என்று விஸ்வகர்மாவை வரவழைத்தால் வினமுடைய மாதரி இரண்டு சிற்றருமை விடுத்து சீனி கூட்டுக்குள்ளே போட்டு போட்டு வேறு வந்தாளிலே முடிந்து மார்வரியால் எக்கலிலே சொருகிக் கொண்டாள். எக்கலிலே சொல்லி கொண்டா எக்கலில் சொருகினாள், எதிர்பார்க்கிறாள் ஈசரை. எதிர்பார்த்தாள் ஈசரே. ஆகா வரட்டு இந்த பகவான் என்று படி இழந்து விட்டு வடிவந்து விட்டு அடி வருகிற போது வைக்க பரிசு கொடுத்தது யாரையா? யார் யாரம்மா என் இணையத்து மாயாண்டி ஆறுகால் மணி விளையாண்டவன் கிருபையாரே கிருமினாலே ஏடோடி காலம் வாழ்க வளர்க வாழ்க வளர்க ஆண்டவரான அம்மையாரவும் ஐயவள் பகவானை பார்வரியால் ஓடித்து எக்கலிலே சொருகினாள். எக்கலில் திரும்பினார் வரட்டு இன்னைக்கு பகவான் அடியை அளந்து விட்டு வரட்டு பகவான் பகவான் வழியிழந்து விட்டு கைலேங்கிரி மாமலைக்கு வருகிறார். வருகிறார் பகவானை கண்ட பார்வரி பாதப்பணிகள் செய்தாளா? பாத பணிவிடை செய்யவில்லை அம்மா இல்லையா ஆண்டவனைத்தான் வணங்கினாளா? ஆண்டவனே மறக்கவில்லை சிவனை கண்டன் காணாதவள் போல் இருந்து கொண்டாள். பார்த்தும் பாராமல் இருந்து கொண்டார் ஆண்டவனான பகவான் கேட்கிறார் அம்மையுமையவளிடம் உமையவனிடம் ஏண்டி அம்மா பார்வரி ஆயிருந்தா போல் மனை அடைந்தாள். ஆடாரே திருமூலங்கள் வாடி வரகாரணமே அலறுகிறே திருமூலங்கள் வரகாரணமே தங்கை தாழிகை இல்லை தடிப்பாக வணங்கவில்லையா? ஒன்று தாழிகை இல்லை பொற்பாரங்கள் பணியவில்லையா? பாலபாடி வீடுகள் பாலனே செய்யவில்லையா? ஏன் பார்வதி என்று ஒரு வழியாகவே இருக்கின்றாய்? வழியாக இருக்கிறார் ஆண்டவரே தாங்கள் வழியிலப்பில் எனக்கு சந்தேகம். சந்தேகம் என்ன சந்தேகம்? படி அளப்பில் சந்தேகம் அதுதான் பார்வதி என்று நீ வழிழக்கச் சென்றீர் அல்லவா? என்று அல்லவா பட்டினி இல்லாமல் வழிழந்து வந்தீர்களா? பட்டினி இல்லாமல் தான் படியிலிருந்து வந்து பார்வதி பகவானுடைய வழியிலப்பிலை பட்டினி கிடந்தது கிடையாது. பார்வதி பார்வதி எண்ணாயிரம் நகரமோடு சீவசந்த மக்களுக்கு மக்களுக்கும் கள்ளுக்குடிருக்கிற தேர் முதல் கருக்குடி பிள்ளை முதல் பிள்ளை முதல் கொட்டை கொடுக்கிற மண் முதல் புளியமத்து கொடுக்கிற கொழு முதல் முதல் நான் பட்டினி இல்லாமல் பணிவந்து வந்தேன். பார்வதி நீர் வருவரையில் இந்த ஐராஜத்தை தனிமையாகத்தான் இருக்கிறேன். தனியாய் இருக்கிற தனிமையாக இருப்பதற்கோ எனக்கு மனம் கிடையாது. மழை என்பது கிடையாது உனக்கு என்ன வேணும் பார்வதி? உனக்கு என்னவே பார்வதி எனக்கு கையில் வைத்து விளையாடு கைகோடங்கு ஒன்று வேணும் மடியில் வைத்து விளையாடு அதனை ஒன்று வேணும் ஐயா கொஞ்சி கொண்டு விளையாடு குழந்தை ஒன்று வேணும் ஐயா. ஏ பார்வதி உலகத்தில் இருக்கிற உள்ள பூராவே நமது பிள்ளலாம். நமது பிள்ளையா அறுவிடு அதை விடுதி பார்வதி உனக்கு ரெண்டு பிள்ளை தந்திருக்கேன். உனக்கு ரெண்டு பிள்ளையை தந்திருக்கோம் அல்லவா ஆரவார ஒரு பிள்ளை கொடுத்திருக்கிறேன், அழகான ஒரு பிள்ளை கொடுத்திருக்கேன். அழகான ஒரு பிள்ளை கொடுத்திருக்க இந்த மாதிரி பிள்ளை ஆசை போக மாட்டேங்க. உனக்கு பிள்ளை ஆண்டு போவதையாடி ஆண்டவரை யாரி கரை கண்டனார பகவானே அதை கண்டனா எனக்கு கணவனில் அவளை யாரே கை கொடுத்த ஒன்று வேணும் ஒரு பேராரு இல்லாமல் ஒரு பேராரு இல்லாமல்
பார்வதி கருவில்லாமல் ஒரு தோன்றுமா ஒரு தோன்றுமா கணவன் இல்லாத பிள்ளை உலகத்தில் கிடைக்குமா கிடைக்குமா பார்வதி கணவன் இல்லாத பிள்ளை உலகத்தில் கிடைக்காது பார்வதி கிடைக்கவே கிடைக்காது பார்வதி இல்லை ஆண்டவன் எனக்கு புருஷன் இல்லாம தான் பிள்ளை வேணும் எனக்கு புரிஞ்சு இல்லாத பிள்ளை தான் வேணும் ஏன்னா தகப்பனுடைய குணம் வந்து அந்த பிள்ளைக்கு வரக்கூடாது ஆமா அதனால புருஷன் இல்லாத பிள்ளை எனக்கு வேண்டும் ஆண்டவா அடிக்கடி உலகத்தில் கிடைக்காது பார்வதி கிடைக்காது பார்வதி ஏன்னா அப்பனுடைய குணம் பிள்ளைக்கு வராம இருக்கணுங்க ஆமா அப்பன் குணம் அந்த பிள்ளைக்கு வராம இருக்கணுங்கிற அதனால கணவன் இல்லாத பிள்ளை கேட்க கணவன் இல்லாத கை குழந்தை கேட்க ஏ பார்வதி பார்வதி கணவன் இல்லாத பிள்ளை உலகத்திலே கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது அப்படி கிடைத்தாலும் ஓ சொல்லும் கேடாரு என் சொல்லும் கேடாரு உலகத்தை சொல்லையும் மீறிடுவான் உலகத்தை சொல்லையே மீறி இருப்பான் கேட்கான கேட்கலையா எனக்கு புரிந்து இல்லாத பிள்ளைதான் வேணும் ஓஹோ அப்படியா ஆமா அப்படியானாலும் அடோ இருக்கிறவாறு 1000 நாள் மண்டபம் 1000 நாள் மண்டபம் 32ஆம் தோடிலே முரசுமணி மண்டபத்திலே மண்டபத்தில் மாணிக்க விளக்கி மரகத விளக்கி மணி விளக்கு மணி விளக்கு தோண்டார மணி விளக்கு சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது பார்வதி பார்வதி ஏன் வந்தாரு ஏந்து குழந்தை கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கின்ற பார்வதி உனக்கு அம்மையான பார்வதியால் 1000 நாள் மண்டபத்திலே 1000 நாள் மண்டபத்திலே மாணிக்க விளக்கு மரகத விளக்கு மணி விளக்கு எரியும் தோண்டார மணி விளக்கு சுடர்விட்டு எரியும் அம்மையாரோ மயவே அம்மையாரே மயவே ஆதிவாரமேஸ்வரே அதாவது அம்மையாரோ மயவள் பார்வதி பார்வதி 40 நாள் ஏந்தினாள் ஏந்தினாள் குழந்தை கிடைச்சதா கிடைக்குமா கருவில்லாத ஒரு தோன்றுமா கருவில்லாத ஒரு தோண்டுமா கடவுளில்லாத பிள்ளை உலகத்திலே கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது 41ஆவது நாளிலே தோன்றாத மணிவிளக்கை பார்வதிக்கு தெரியாமலே பகவான் அந்த பகவான் அடே பெருவிரல் கொண்டு தோண்டி வைத்தார் மெல்லவே தோண்டி வைத்தார் அடே முழு முழுவென்று 3 மொத்தமாக முத்தும் போர் விழுந்தது முத்து போல் தொட்டு தொட்டு விழுந்தது அடி கடத்தது போட்டி பிடித்தால் ஆண்டரிடம் கொண்டு ஓடோடி வருகிறாள் ஓடி வருகிறாள் கொந்தானையே விரித்தாளையா மூலையில் கூரையா ஆழ்வெல்லை கையுமல்லையா ஆழ்வெல்லை வயிறுவெல்லை வயிறுவெல்லை மடியமல்ல ஒழியவெல்லை உள்ளமாறு உள்ளோடையா காலில்லே கையில்லே வாயில்லே வயிறில்லே மூக்கில்லே முடியில்லை வாய் இல்ல கண்ணு இல்ல மூக்கு இல்ல வயிறு இல்ல ஒண்ணுமே இல்ல சொல்ல போனா பிள்ளைக்கு ஒண்ணும் கிடையாது பொட்டு முழுக்கள் இருக்கு சாக்க மண்டம் போக்க மண்டம் மக்க மண்டம் போல இருக்கு மக்க முட்டமா தெரிகிறது ஏ ஆண்டவா என் தேவரே ஆரிகளை கண்டனாரே பெருமாறே ஜாதி என் தேவரே இடவரம் கேட்டனே கேட்டே
முண்டமால தெரியுது மொட்டு முழுக்குது ஒட்டு முழுக்கணு அம்மி கொலை போடுறது காட்டுல கிடக்க வெள்ளரி பிஞ்சு அந்த வெள்ளரி பிஞ்சுக்கு கூட ஒரு காம்பு இருக்குமே அது சரிதான் ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த காம்பு இல்லையே 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 அம்மி குழவிக்காது இழுத்து பிடிச்சு அரைப்பதற்கு ரெண்டு பக்கம் ரெண்டு பிடி உண்டுல்ல ஆமா பொடி உண்டு பொடி உண்டு ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த பிடி கூட இல்லையே நீதானே கேட்டு புருஷன் இல்லாம பிள்ளை வேணும்னு புருஷன் இல்லாத பிள்ளை இப்படிதாண்டி இருக்கும் புருஷன் இருந்து பிறந்த பிள்ளையே கால் நொண்டி கை நொண்டியா அலையுது கால் நொண்டி கை நொண்டியா இழுத்துக்கிட்டு அலையுது நீ வேற புருஷன் இல்லாம பிள்ளை கேட்க இப்படிதான் நொய்னு இருக்கும் டே பிரம்மா இந்த குழந்தை உறுப்பினிடா உறுப்பினிடா பிரம்மதேவன் ஒரு விடைத்தான் வேறான ஈசன் உயிர் விடைக்கிறான் வேறான ஈசன் உயிர் கொடுக்கிறான் என் பெருமாள் கண்ணரோ கண்டிருக்கிறான் கண்ணோ கண்டிருக்கிறான் இல்லையா வேர் விடைக்கிறான் அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன என்ன பேர் கொடுத்தார்கள் அவன் சுடர்வோள் பிறந்த பிள்ளையே
மையாரம் முழுக வேண்டும் ஆயாடி நதியுத்த சுடலையே நதிமுத்து மாயாண்டி சுடலை மாண்ட விடத்தை எல்லாம் திங்க வேண்டும் திங்க வேணும் சுடுகாடி முழுக வேண்டும் சுட்ட விடம் திங்க வேணும் சுட்ட பிணங்களெல்லாம் திங்க வேணும் ஆண்டவனாரே ஈசன் மகனார மாயாண்டி சுடலையே ஏதமங்களான மாயாண்டி சுடலையா அவன் தட்டில் விட்டு கீழ் இறங்கி செங்க பிள்ளை சுடலமான ஆரணி போலிருந்த பிள்ளை மனை போல வடிவம் கொண்டார் அறையிலோடு கொள்ளலாம தாமரை கால்மணியல்லாக அறையிலோடு சல்லடைய மாஞ்சி மாடி ஒல்லையமா ஆட கொண்ட ஒரு கையிலே ஆட கொண்ட ஒரு கையிலே அழகு தடி ஒரு கையிலே ஆடி வந்தங்கடி ஒரு கையிலே ஆடு சுடலையா அருகனாரே அரையொத்து மாயாண்டே நதிமுத்து மாயாண்டி அந்த நெல்லை வரை காட்டில் ரெண்டுடல் கிடத்தில் மையாரக் காடாரிலேயே எண்ணி எருவடைக்கு ஈரமண்ணை மேல் பரப்பி சூட எருவடைக்கு சுத்தி வர மண் போட்டு கட்டையிலே தீ பிடித்து சும்மா கதன்னு வேகுது இல்லையா இமதர்ம ராஜாக்கள் 7 ஊரும் துருத்தி போடுறான் சந்தன கட்டையிலே சோவிருந்து வேகிறது ஒவ்வொரு கட்டையிலே விழுவிருந்து வேகிறது ஆடைய ஆண்டவன் அப்பன் ஈசன் மகனான சுடலை ஆட பந்த ஒரு கையே தாடி ஒரு கையே வந்த கையுமாறு ஓடிவார நாடையார் கையோந்து மாயாடி ஐயார வாராரே ஐயார வாராரே ஆடதார் சுடலை ஐயா சந்தன கட்டைகளை சமமிருந்து வேகிறது பூமரசன் கட்டைகளை விடவிருந்து வேகிறது கொள்ளையில் வெடித்தறி கொழுந்து விட்டு எரிகிறது கொள்ளைகளை வெடித்தறி மாறமட்ட முகையெடும்பு என் அப்பனார இந்த மாயாண்டு யாரு சுடலையே ஓட்டம் பெருநடையாக ஓடி வருகிறான் மையாரோ ஓடி வருகிறார் மையாரத்திலே என்ன சாரை பெண்ணிருந்து வேகிறான் பிராமண பெண்ணிலிருந்து விலகுகிறார் அவனோ 7 மாத்த சோழி 7 மாத்த ஜோடி தழப்புள்ள சோழி மையாரத்திலே வேகிறான் மையானத்தில் விலகுகிறார் என் அப்பனார நரையுத்து மாயாண்டு யார் ஆளுகால் வந்தவை சுடலையே 4 கால மண்டபத்தில் சுடலையா ஐயார ஓடி வாரா ஓடி ஆளுகாலை சுடலை ஐயா இடத்த வாரா இடத்திலிருந்து வளர்த்த வாரா ஆறு ஓடுவாரா ஓட்டத்தை விரிப்பாரா ஆமாடி வேகம் முன்னார் அரவாட்டை இருப்பாரா அரவாடி வேகம் முன்னார் ஆமாட்டை இருப்பாரா
கருக்கல்ல போட்டு அழகா நித்திரை செய்து கொண்டிருக்கிறாள். அழகா நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆதாரவள் விடிய வரை துவங்கி விட்டாயிரடா. மக்கு பையவுள்ள மண்ணுமாறு தூங்க நினைப்பா இல்லையா? மக்கு பேவுள்ள இப்படி மண்ணு மாறி தூங்குத. வயிறு வழித்த பிள்ளை போல. வயிறு வழித்த பிள்ளை போல. அழுத பிள்ளைதானப்பா பால் குடிக்கும். அழாத பிள்ளை என்ன குடிக்கும்? அழாத பிள்ளை கம்முன்னு இருக்கும். அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். அவ அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். இப்ப விடிய விடிய நம்மளும் இப்படிதான் இருக்கும். போக அப்படி இருக்கும். வேணும்ல என்னது வேணும்? பாலு பாலு. அதான் கடையில இருக்க. அதெல்லாம் கேட்டேன். கடையில தான் இருக்கப்பா வாங்கிக்கலாமா என்ன நினைச்சாலும். அதான் கடையில இருக்க பால் ஆவின் பால். ஓஹோ ஆவின் பாலா? அத பின்னால குளிக்காம பால் குடிக்க. சரி. ஆமா. ஆகாய அப்பரான வாயாண்டி நதியத்து சுடலை மாடே. ஆமா. கருக்கல்ல போட்டு அம்மா அழகா நித்திரை செய்துட்டு இருக்கா. கருக்கல்ல தொட்டில போட்டு அழகா நித்திரை பண்ணுதா. வெளிய வரைக்கும் தூங்கிட்டு மக்கு பைய உள்ள மண்ணு மாறி தூங்க நினைப்பா இல்லையா? மக்கு பேவுள்ள மண்ணு மாறி இப்படி தூங்குதே. ஒரே தூக்க தின்னு தின்னு தூங்குதியே. வயிறு வழித்த பிள்ளை போலே. வயிறு வழித்த பிள்ளை போலவே. ஆண்டவராலே ஈசன் மகனான மாயாண்டி சுடலை. ஏத மகளான கருத்த பாண்டி சுடலை. விம்மி விம்மி அழகுறாரே அழகுறாரே. சத்தம் ஓடுகிறான் மாணிக்கம் கைலேங்கி மலைக்கு ஆகாது. மாணிக்க கைலாசத்துக்கு இவன் ஆகாது. ஆமா இப்படி மக்கு மாதிரி இருக்கே இப்படி இந்த கைலாசத்துக்கு ஆகுமா? கைலாசத்துல பிணை இருந்திருக்கு நல்லா சாப்பிட்டுட்டான். நல்ல தின்னுட்டு வந்துட்டான். நாளை கைலாசத்துல பிணை இல்லைன்னு வச்சுக்க. கைலாசத்துல பிணை இல்லைன்னு வச்சுக்க. ஒண்ணு எண்ணி ஜாலியை முடிச்சிருவான். கண்டிப்பா பிள்ளை வந்து ஒண்ணு எண்ணி ஜாலியை முடிச்சிருவான். ராத்திரியே தூக்கி முழுங்கிருவான்ப்பா. ஆமா பாரு மாறி பாரு கரு மூட்டை மாதிரி. ஆமா டயர் மாதிரி. ஓஹோ மாமிஷம் நடந்த பிள்ளை மாணிக்க கைலாசத்தில் இவராகாது. மாணிக்க கைலாசத்துக்கு இந்த பாத்து ஆகாது. அந்த பிள்ளை நமக்கு ஆகாதுலப்பா. ஆமா கண்ணகரேர்னு கண்ணகரேர்னு இருக்கா. ஆமா துட்ட வாடகை மாதிரி. இது எதுக்கு? எல்லாம் அதுக்குதான். அடே கப்பா எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன என்னாச்சு என்னாச்சு? என் அறிவித்தும் ஆயாண்டி என் ஆறுகால மண்டப சுடல. ஏன்ப்பா அப்படி வாராரு? மாயாண்டி அருள் இருக்க போய் இப்படி வாராரு. ஓக மாயாண்டியுடைய அருள் சுடலையுடைய அருள் இருக்கு. ஆமா நீங்க நானும் விரதம் இருந்து ஆடணும் ஆடணும் தான் நினைக்கும். சரி நம்மளுக்கு அந்த அருள் வருதா?
நம்மளுக்கு கீழே வராது மேலே வராது. என்ன வராது? ஒண்ணு காலாடணும் இல்ல கையாடணும். ஓ காலாடணும் இல்லைன்னா கையாடணும். திரேக ஆடணும். திரேக ஆடணும். நீ இழுத்து இழுத்து வை. ஆமா. சரி சரி. சார் என்னது ஆடணும்? அரையும் வரையுமா? திரேக ஆடணும். ஆமா இது ஒண்ணுமே ஆட மாட்டேக்கா. ஆடுதாப்புல தெரியலையே. ஏன் தெரிய மாட்டேக்கு? ஏன் தெரிய மாட்டேங்குன்னா அருள் இல்லாம தான் தெரிய மாட்டேங்குது. ஏ ஆண்டவா ஆரியாடு கடைக்கண்டராலயம் சிவனே. எழுதிவரே. மாமிடத்தை கலந்ததினால் மாணிக்க கைலாசத்துக்கு இவன் ஆகாது. இனி ஆகாது. நீ கைலாசத்துல வினை வந்திருக்கா நம்மள சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டுட்டா. நாளை கைலாசத்துல வினையிலன்னு வச்சுக்கோ. வச்சுக்கோ. சுவாமியை முடிச்சிருவான் நம்ம ரெண்டு பேரையும். கண்டிப்பா ஒன்னே நீ தோழி முடிச்சிருவான். இந்த பிள்ளை நமக்கு ஆகாத பிள்ளையே. ஆகாத பிள்ளை. அம்மையாரே பாவேரியாள் பாவேரியாளே. ஆயிரத்தில் மயவேடு மயவேடு. ஆவிடவன் வந்த பிள்ளை வளர்ந்த பிள்ளையே. வாழ்க்கையிலே ஆகாரம்மா ஆகாரம்மாரே. நல்ல குழந்தையாரே குழந்தையாரே. குழந்தையாரே. இனியனுக்கு ஆகாரே ஆகாரே. பிள்ளை வேண்டாம்ப்பா. வேண்டாத பிள்ளை. அப்படின்னு தலையில தூக்கி எரிஞ்சிட்டான். தலையில விட்டு இருந்துட்டா. அவகரே வாயாண்டி. என் மகனே ஐயா. ஏன் அறிவித்து நாலுகால் மண்டப சுடலை. நதிமுத்து மாயாண்டி சுடல. மாவிடத்தை சாப்பிட்டு 2 நாளா மாணிக்க கைலாசத்துல நீ ஆகாதுடா. மாணிக்க கைலேங்கிரி மலைக்கு ஆகாதுடா. இல்ல ஐயா நீ பூலோகம் தாண்டா போகணும். மூலவன் தாண்டா போகணும். ஆண்டவனே ஈசன் மகனான சுடலை. மகனான மாயாண்டி சுடலை. கைலாசத்தில் ஆகாத நீ பூலோகம் போக வேண்டும் மகனே. நீ மூலவன் போக வேண்டும் மகனே. மகனே சுடலை மாறா. ஐயா. வேணுமென்ற அம்மையான மயவள் பார்வரி. தாயார பார்வதி. ஜெய புவாசகமே.
உயிரோடு யார கொண்டு போட ஏ மகனே எந்த பணி கேட்டால் ஏன் அறிவித்து மாயாண்டி ஆயாண்டி எந்த பணி கேட்டால் தருவண்டா நறுபடி மட்டும் தர மாட்டேன் நரபடி மட்டும் தர மாட்டேன்டா நான் வாங்காம போக மாட்டேன் வாங்கவே மாட்டேன் ஆண்டவனுக்கு கண்ணீர் பெறுகிறது பெருகிறது கன்னிமார்கள் 2 பேர்கள் நடனமாடினார்கள் நடனாடினாள் ஆண்டவன் கண்ணீர் விழுந்தார் பூமியிலே விழுந்தது அந்த பூமியிலே விழுந்தது ஆண்டவனை பெருவிரல் கொண்டு தோன்றினார் மெல்லறி தோன்றினார் அதிலே ஒரு மகன் பிறக்கிறான் எப்படி பிறக்கிறார் ஒரு கையிலே மணிமகனும் ஒரு கையிலே பேய்பவன் இடைக்கண்டைய நரியுத்து 4 கால் மண்டப சுடலை 4 கால் மண்டபம் சுடலை ஆராடி ஓடுவார் நரியுத்து மாயாண்டி ஒரு பிள்ளையாக மாயாண்டி ஆராடி ஓடுவார் ஆராடி ஏய் மகனே நீ கண்ணீர் விந்திரை பிறந்த நாள் கனியா பிள்ளை கனியா பிள்ளை கோமையை கிளறி பிறந்த நாள் கிணியா பிள்ளை கனியா பிள்ளை மணி மகிழத்தோடு பிறந்த நாள் மகிழக்கார பிள்ளை என்று விளக்கப்பட்டோம் மகளக்கார பிள்ளை என்று பட்டோம் என்கிட்ட என்ன கேட்ட நீ என்ன கேட்ட நரபடி ரத்தமாடை தருவேன் ரத்தோடு தருமா கைவிட்டு ஆக்கி விட்டு கனியாவிட ரத்தம் கொடுப்பேன் மகளே கனியா பிள்ளை ரத்தம் தருவாய் மகளே ரப்பரான இந்த மகாதேவன் குடத்தில் வாழ்கிறான் அறிவித்து மாயாண்டி 4 கால் மண்டபச் சுடலை 4 கால் மண்டபத்து சுடலை என்ன கேட்கிறான் ஈசன் மகனே இந்த மாடு 4 சுடலை மாடவர் சுடலை மாடனோ மையனான திருடோடு மகனும் தட்டவே நல்ல மகனும் தட்டி இல்லவான காணலிலே நெஞ்சுடேறு கடமடிலே மையான காணலிலே ஆடனான சுடலையாடியோர் ஆடு கடமடிலே ஓட்டு ஓட்டுவார் ஆடு கடமடிலே ஆலயத்தில் ஓடுற பழப்ப போல என் பிள்ளைய தானப்பா சாப்பிடுறீங்க காலையில என் பிள்ளைகளால சாப்பிடுறீங்க எனக்கு ஒரு உருண்டை சாதம் வேண்டும் தண்ணிக்கு இருக்கியாயோ என்ன சாதம் எப்படி வேணும் எப்படி வேணும் எவாவி கருஞ்சாவல் ரத்தம் கரும் கிடா ரத்தம் கரும் பன்றியின் ரத்தம் கருநடாயின் ரத்தம் ரத்தம் என் மகவிடுகிறாமா கனியா பிள்ளை ரத்தம் கனியா பிள்ளை ரத்தம் ரத்தமும் சோறும் கலந்து வான வேட்டுக்காரர் கோவிலுக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள் வான வேடிக்கைக்காரர் எங்க இருந்தாலும் உடனடியாக என் அப்பன் அறிவித்து மாயாணி விளையாண்டருடைய வாசலுக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உடனே வாருங்கள் அப்பன் மாயாணி கேட்கிறான் என்ன கேட்கிறான் மண் உடம்புடைய உருண்டை உருட்டி வைக்க வேண்டும் 4 உருண்டையாக ஆமா யார் மேல் மனம் கொண்டு வாரேனும் அவன் பின்னும் சரி எனக்கென்று இருந்தால என் மகன் தெய்வ கனியா பிள்ளை தெய்வ கனியா பிள்ளை முன்னும் பண்ணும் மார்பிலே வேஷிட்டு மார்பிலே வேஷிட்டு மையான கரணி கொண்டு வரணுப்பா நீ மையான கரைக்கு கொண்டு வரணும்பா மையான அறிவித்து மாயாண்டி வரும் பொழுது ஏம சாம நேர வேலை இலகுணங்கார வேலை வேலை
மறக்கவே மாட்டப்பா. என் திசை எவன் திசை எவன் திசை என்பதன் தெய்வ கடியாவில சொல்லி கூப்பிடுமா சொல்லி அழைப்பா. ஏய் பேய்களுக்கு ராசாரி வேறு பெற்றவனே வேறு பெற்றவனே பேற்றவனா இந்த அப்படி அறிவோ மச்சான் மண் உலமுடைய ஆகாயத்தில் வாங்கி செல்வேன். ஆகாய மார்க்கமாக வாங்கி செல்வேன். ஏய் நிக்கட்டா நின்னுப்பா போகட்டா நின்று வட்டி வந்திருக்கல முதல் வரலங்க வட்டியை தந்துட்டு இந்த வருஷம். ஆனா இதே மாதிரி அடுத்த வருஷமும் ஒரு வீட்டுல சாணம் வாங்கி தந்துருப்பான். மாயாண்டிக்கு முதல் அணைக்கவே முடியாது. நான் கொடையை ஆட்டிக்கிட்டேங்க. ஆண்டவனாலே ஈழம் மகளே இந்த மகளே எனும் மையான கருடாவே ஆண்டவனே ஈழம் மகளே தாய் வேணும்ப்பா. தாய் வேணும் அப்பா. ஏற்கனவே அம்மா மாவிளத்தை கலந்துனால வேண்டாம்னு தூர வைக்க போட்டா விட்டு இருந்துட்டா. தாய் வேண்டாமா? எனக்கு தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல. தாய் இல்லாத பிள்ளைனா தலையில போட்டுதான் இருப்பான். குட்டுவான் குட்டுவான் ஒண்ணு கொட்டுவான். ஆமா தாய் இல்லாத பிள்ளைன்னு என் தலையில குட்டுதா. பிரம்மனுடைய வீடத்தில் ஆண்டவன் விரும்பு கொண்டு தட்டு பிரம்ம கொண்டு தட்டு விரும்பிலை ஒரு பெண் பிறக்கிறாள். பெண் பிறக்கிறாள். பிரம்மன் வேடத்தில் ஒரு பெண் பிறக்கிறாள். பெண் பிறக்கிறாள். பிரம்மில் பிறந்தவள் பிரம்மு. பிரம்மு பிரம்மன் வேடத்தில் பிறந்தவள் வேட்சி பிரமராட்சுரை. வேட்சி பிரமராட்சுரை. என் அம்மையார் என்றாயான வேட்சியவள் அதான் குறிகாரி. ஓ குறிகாரி குறிகாரி. ஆமா குச்சி விட்டு பாப்பாத்து. ஆமா அப்படி குச்சி விட்டு பாப்பாத்துனா என்னப்பா? அதான் குறிமுகத்துல வந்து உட்காருவா. ஓ குறிமுகத்துல வந்து உட்காருதா என்ன? ஆமா
தப்பாது ஓ வச்ச கணக்கு தப்பாது ஆமா சரி 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 சரி